மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு வழக்கம் போல் இந்த வாரமும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறாங்க. பொதுவாக 12ஆம் இடம் அப்படின்னாலே லைஃப்பில் நீங்கள் முதலீடுன்னு அர்த்தம், இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள்னு அர்த்தம். உங்கள் கையில் பெரிய லெவலில் பணம் இருக்குது, பொருள் இருக்குது அப்படின்னா எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள். இல்லைன்னா ஏதாவது ஒரு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் அல்லது வைத்திய செலவுகள் இது நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது மேசராசியில் பிறந்த உங்களுக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதாரம் கையில் பரவாயில்ல, தனம் பொருள் இருக்குது. இந்த வாரம் நம்ம பெருசாக ஏதாவது முயற்சி பண்ணலாமா, பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா பொறுமை நிதானம். ஸோ கிரகங்கள் எல்லாமே நிற்கிறதில்ல, எல்லாம் மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. இன்னும் 2-3 வாரத்துக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய நிலைமைகள் மாறும். அப்படி இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். யாரையெல்லாம் பெருசாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்க மாட்டாங்க. அதனால் ஏமாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்குங்க. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நான் கலைத்துறையில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும், உங்களுக்கு வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா ஏற்றம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும், சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்கள் கையில் பணம் இருந்தால் கூட செலவுகளும் பெரிய லெவலில் இருந்துகிட்டு இருக்கு. குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. ஆக மேச ராசியில் பிறந்த நீங்கள் இந்த வாரம் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கோ மகாலட்சுமியும், எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ அம்பாளையும் வழிபாடு பண்ணுங்கள்.